ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி நான் வந்து ட்ராயிங் பண்ணுறேன், போர்ட்ரேட்ஸ்லாம் எப்படி ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ட்ராயிங் அவுட்லைன் வந்து எப்படி வரைகிறீங்க அப்படின்னு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்காண்டி தான் ஸ்பெஷலாக அந்த வீடியோ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். நான் எப்போதுமே A4 ஷீட்டில் தான் வரைகிறேன். அப்புறம் ஒரு லாங் ஸ்கேல், அப்புறம் ஒரு பென்சில், லைட்டாக எழுதுகிற பென்சில் எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து 2 சென்டிமீட்டராக நான் வந்து அளவு குறிச்சிட்டு வரேன். 4 சைட்லேயும் நான் 2 சென்டிமீட்டருங்கிற அளவை வந்து குறிச்சிருக்கேன். குறிச்சிட்டு நான் வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போடுறேன். எதுக்கு நான் வந்து கோடு போடுறேன்னா, இந்த கோடு மேலே தான் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். நம்ம வந்து கோடு சரியாக போடலைன்னா நம்மளுக்கு ட்ராயிங்கோட அவுட்புட் வந்து சரியாக கிடைக்காது. அதனால் நீங்கள் பொறுமையாகவே இந்த கோடு போடுங்க. 4 சைடு அளவை குறிக்கிறனால நம்மளுக்கு கோடோட அளவு சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். நான் வந்து ஒரு ட்ராயிங் கிரிட்மேக்கர் அப்படிங்கிற ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் இது நாள் வரைக்கும் நான் வரைஞ்சிக்கிட்டு வரேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அந்த ட்ராயிங் கிரிட்மேக்கர் அப்படிங்கிற ஆப். லைட்டான பென்சிலை எடுத்துகிட்டு நீங்கள் லைட்டாக கோடு போடுங்க. டார்க்காக நம்ம அழுத்தி போட்டுட்டோன்னா நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டு இந்த லைன்ஸ்லாம் எரேஸ் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த லைன்ஸ் அதிகமாக தெரியும், அது ட்ராயிங்கோட அழகை கெடுத்துடும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் லைட்டான பென்சில் எடுத்து அவுட்லைன் கொடுங்க. கோடுமே நம்ம வந்து லைட்டாகவே போட்டுக்கலாம். இதுதான் நான் சொன்ன அந்த ட்ராயிங் கிரிட்மேக்கர் ஆப். ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கிது. நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரிட் லைன்ஸ்லாம் போட்டு முடிச்சிட்டேன். நம்ம அவுட்லைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் என்னோடய ஃபோனில் வந்து ட்ராயிங் கிரிட்மேக்கர் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன ஃபோட்டோ ட்ரா பண்ண போகிறீங்கன்னு செலக்ட் பண்ணிவிட்டு க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க, எந்த சைஸ் வரைக்கும் நீங்கள் வரைய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த ஆப். ஃபஸ்ட்டு ஒன் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலரில் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது த்ரிஷா ஃபோட்டோ தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ட்ரா பண்ணும்பொழுது பிளாக் கலரில் வச்சு ட்ரா பண்ணுங்கள். அதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்கொயர் ஷேப் ஒன்று இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட், அப்புறம் கிராஸ் லைன் போடுறதுக்கு டிஐ போட்டிருக்கோம். அடுத்துக்கு லேபல்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் போடுறது இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம கிரிட்ஸ் லைன்ஸ் வந்து அடர்த்தியாக வேணுமா மெல்லிசாக வேணுமா அப்படின்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நம்பர் 1 வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரோ, எத்தனை ரோ வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து. A4 ஷீட்டில் வந்து நம்ம 14 ரோ கொடுத்துக்கலாம். ரோ மட்டும் கொடுத்தா போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா லேபிள்னு ஒன்று இருக்குது. இந்த லேபிள் வந்து நம்பர்ஸ் போட்டுக்கலாம். நம்ம வந்து நிறைய பாக்ஸஸ் இருக்கிறனால குழப்பமாயிடும். இன்றைக்கில் வரைகிறோன்னு சொல்லிவிட்டு ஆரம்பத்தில் வரைகிறவங்க லேபிள் போட்டு வரைங்க, நம்பர்ஸ் போட்டு வரைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது கிராஸ் லைன்ஸ். இந்த கிராஸ் லைன்ஸ் எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து கண், மூக்கு, உதடு வரைகிறதுக்கு, வாய் வரைகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து
எல்லா பாக்ஸ்லேயும் கிராஸ் லைன் போட்டுறக்கூடாது, ரொம்ப குழப்பமாயிடும். அதனால நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் கிராஸ் லைனை தவிர்க்கணும். மேலே இருக்கிற 3 கூட தான் ரோ செலக்ட் பண்ணுறது. நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வைக்கும் பொழுது அந்த கிரிட்ஸ் லைனும் பிளாக்கில் தான் இருக்குது. பிளாக்கில் வைக்கும்போது கிரிட்ஸ் லைனும் பிளாக்கில் தான் இருக்குது. அதனால இங்கே பார்த்திங்கன்னா கலர் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணுங்கிற கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கிரிட்ஸ் லைனுக்கு. இப்போ உங்களுக்காண்டி நான் வந்து நம்பர்ஸ் போட்டு காமிக்கிறேன். நான் வந்து நம்பர்ஸ் போட்டு வரைகிறதில்ல இப்போது. ஆரம்பத்தில் வரைஞ்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம நம்பர்ஸ் போடாமல் வரைய பழகிடுவோம். பாக்ஸ் கட்டங்களை எண்ணி எண்ணி வரையலாம். ஒன் டைம் வரைய ஸ்டார்ட் பண்ணினா அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் வந்து தலையெலாம் வரைஞ்சிட்டேன், அவுட்லைன் கொடுத்துட்டேன். ஹேர் வந்து வரைஞ்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து முத வரைகிறதா இருந்தால் ரொம்ப பொறுமையாகவே வரைங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது வரைய ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் நிறைய தடவை வந்து கிரிட்ஸ் லைன் பாக்ஸ்லாம் போட்டு வச்சுட்டு வரையாமல் போயிடுவேன், ஆர்வம் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி நீங்கள் ஒன் டைம் வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ட்ராயிங்கை முடிச்சிருங்க. திருப்ப அந்த ட்ராயிங்கை எடுத்து பண்ணுறதுங்கிறது எனக்கு பிடிக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் பிடிக்காது, ஆர்வம் இருக்காது. மறுபடியும் புதுசாக தான் வரைய போவேன். அதனால் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும் பொழுது யாருமே தொந்தரவு பண்ணாத சமயத்தில் நீங்கள் வரைய ஆரம்பிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 பொண்ணுங்க, 2ம் சேட்டைக்கார பொண்ணுங்க. அதில் வந்து செங்கா ஸ்கூல் போயிடுவா. குழலி வந்து தூங்குகிற டயத்தில் தான் நான் வீடியோவே மேக் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடியே நான் வந்து அவுட்லைன்ஸ்லாம் போட்டு வச்சுருவேன். நம்ம வந்து அவுட்லைன் வரைஞ்சிட்டு ட்ரா பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். குறைஞ்சது நம்ம 3 மணி நேரமாவது ஆகும். அவுட்புட் வந்து சரியாக வருது வரல. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து நிறைய உழைப்பு இருக்குது. அதெல்லாம் பலருக்கு தெரியாது. அந்த ட்ராயிங் நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கு பின்னாடி நம்ம உழைப்பு இருக்குது. நம்மளுக்கு வந்து 2 பேர் சப்போர்ட் பண்ணி பேசினாலும் அதுவே சந்தோஷம் தானே, அதுவே வெற்றி தானே. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கழுத்து வரைஞ்சிட்ருக்கேன். நம்ம வந்து லைட்டாகவே அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் டார்க்காக கொடுத்துட்டு நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு அழிக்க போனோம்னா அது வந்து ட்ராயிங் வந்து நல்லா தெரியாது. அந்த லைன்ஸ் தான் தெரியும். நம்ம வரைஞ்ச மாதிரியே இருக்காது. கச்ச கச்சான்னு இருக்கும் லைன்ஸ்லாம். இப்போ நான் வந்து கிராஸ் லைன் போட போகிறேன். கிராஸ் லைன் எதுக்கு போடுறதுன்னா ஐஸ், மவுத், நோஸ் வரைகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்பொழுதுமே கிராஸ் லைன் போட்டு தான் வரைவேன். அதே மாதிரி நீங்கள் வந்து ரோ செலக்ட் பண்ணும் பொழுது 13, 14, 15 ரோ வரைக்கும் வச்சுக்கலாம். நம்ம 15வது ரோ இங்கே இல்லைனாலுமே நம்ம அதுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணி வரைஞ்சிக்கலாம். ஏன் அந்த மாதிரி சூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்னா அந்த கிரிட்ஸ் லைன்ஸ் மேலே வந்து நோஸ், மவுத், ஐஸ் வர்ற மாதிரி நம்ம வச்சு வரையணும். இல்லைன்னா நம்மளுக்கு வரைகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தெரியும். நம்ம எந்த சைஸ் வரைய போகிறோமோ அதுக்கு தக்கன ஃபோட்டோஸை கிராப் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கிராப் பண்ணி வைக்கிறதுல தான் இருக்குது A4 சைஸோட அளவுக்கு வந்து மேட்ச் ஆகிறது. நீங்கள் போக போக
கற்றுக்குருவீங்க. நிறைய பேர் வந்து என்னைய வந்து ட்ரா பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆனால் வந்து எனக்கு நேரம் ரொம்ப குறைவு. பகல் பொழுது நான் பகலில் தான் ட்ரா பண்ணுவேன், வீடியோவும் எடுப்பேன். பகல் பொழுது 4 மணிக்கு இங்கே இருட்டிடும். இரவு நேரத்தில் வரைஞ்சா அது சரியாக வரல. அந்த ட்ராயிங்கோட அவுட்லுக் நல்லா இல்லை வீடியோ எடுத்தாலும். நம்ம வந்து இந்த ஃபோட்டோவை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கூட அதில் கிரிட்ஸ் லைன்ஸ் போட்டு நம்ம வரையலாம். அது இன்னுமே நல்லது. ஃபோன் வந்து ரொம்ப கூர்மையாக பார்க்குறனால சில சமயம் வந்து கண்ணுக்கு அடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்ல வெளிச்சத்தில் உட்காந்து வரைங்க. நம்மளுக்கு வந்து கிராஸ் லைன் தேவையில்லைன்னா அன்டிக் பண்ணிக்கலாம். லேபிளும் தேவையில்லைன்னா அன்டிக் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து புருவம்லாம் வரைஞ்சி முடிச்சுட்டு கண் வரைய ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வந்து ரொம்பவே பொறுமையாக வரைங்க. நான் இந்த வீடியோவுக்கு வந்து ஸ்பீடு வைக்கவே இல்லை. அதனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பொறுமையாக வரையணும் அப்படின்ட்டு. நான் ஏன் மற்ற வீடியோக்கெலாம் அந்த அவுட்லைன் வரைகிறத காமிக்கலைன்னா இது ரொம்ப டைம் எடுக்கும். அதனாலவே காமிக்க மாட்டேன். நான் வீடியோ லென்த்தாக போய்கிட்டே இருக்கும். அதனால் ஷேர் பண்ணுறது மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து மூக்கு வரைய போகிறேன். நான் வந்து ஷேர் பண்ணும்போது தான் வீடியோ எடுப்பேன். அப்போதைக்கு என் பொண்ணு தூங்கினா அவுட்லைன் வரைஞ்சி வச்சுருவேன். ஷேர் பண்ணும் பொழுது அவள் முழிச்சிருந்தாலும் நான் வீடியோ எடுப்பேன். நீங்கள் நிறைய வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா தெரியும். என் பொண்ணு வந்து சேட்டை பண்ணுறது, ரப்பர் எடுத்து அழிக்க வருவா, பென்சில் எடுத்து எழுத வருவா. நான் வந்து வீடியோ வந்து ப்ரிவ்யூ பார்க்கும் பொழுது நான் வரைகிற ட்ராயிங்கை விட என் பொண்ணு என்ன பண்ணுறான் அப்படிங்கிறதான் பார்த்துட்ருப்பேன். முதல் நீங்கள் வரைகிறீங்கன்னா ரொம்பவே டைம் எடுக்கும். நீங்கள் வரைஞ்சி பழகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து யாருக்காவது கிஃப்ட் ப்ரெசன்ட் பண்ணுறதுனா கூட நீங்கள் அவங்கள வரைஞ்சி கிஃப்ட் பண்ணலாம். அவங்களும் வந்து ட்ராயிங்கை தூக்கி போட மாட்டாங்க. மற்ற பொருள்னால் கூட பழசாக போயிடுச்சுன்னு தூக்கி போட்டுருவாங்க. நீங்கள் வரைஞ்சி கொடுத்த ட்ராயிங் வந்து தூக்கி போடாமல் பத்திரமா வச்சுருப்பாங்க. நீங்கள் நல்லா வரைய கற்றுக்கிட்டிங்கன்னா இதில் கூட நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். நான் இது வரைக்கும் ஆர்டர் எதுவும் எடுத்ததில்லை. ஏன்னா நான் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆல் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற வீடியோ வந்து டிங் டாங்னு உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு லைக் பண்ணலாம், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணலாம்.
இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் கமெண்ட்டில். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃபேஸ்லாம் வரைய ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு நான் வந்து சப்ஸ்கிரைபர் ட்ராயிங் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்க வீடியோ அவங்க ஃபோட்டோ ட்ரா பண்ணி வரைவேன், அப்லோட் பண்ணுவேன். அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால ஒரு சின்ன தேங்க்ஸ் கிவிங் மாதிரி தான் அந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உதடு வாய் வரைஞ்சிட்டேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். த்ரிஷா ஃபேஸ் தெரியுது. இப்போ நான் வந்து கிரிட்ஸ் லைன்ஸ்லாம் அழிச்சிட்ருக்கேன். அவுட்லைன் போட்டு முடித்தாச்சு. சாதாரண எரேசர் வச்சு தான் அழிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து கிராஸ் லைன்ஸ்லாம் நம்ம நிறைய போட்டிருப்போம் இல்லையா, அந்த பகுதியிலலாம் நம்ம அழிக்கும் பொழுது பொறுமையாக அழிக்கணும். நம்ம வந்து நீடட் எரேசர்னு ஒரு எரேசர் இருக்குது, அந்த எரேசர் பயன்படுத்தி அழிக்கலாம். இப்போது இந்த நம்ம வந்து சாதாரண எரேசர் வச்சு அழிச்சிட்ருக்கோம். லைன்ஸும் நம்ம லைட்டாக போட்டிருக்கோம், அவுட்லைனும் லைட்டாக போட்டிருக்கோம் இல்லையா. அப்போ அந்த எரேசர் வச்சு அழிக்கும் பொழுது நம்ம ட்ரா பண்ணதுமே அழிஞ்சு போயிடும். அதனால் நீடட் எரேசர் யூஸ் பண்ணோம்னா ஒரு பர்டிகுலர் லேயர் தான் அழிக்கும். நம்ம ட்ரா பண்ணதெல்லாம் தெரியும். அதனால நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க ட்ராயிங் வரையணும் அப்படின்னா மட்டும் வாங்குங்க. இந்த ட்ராயிங்கோட ஷேடிங் வீடியோ அடுத்து வந்துட்டுருக்கு. இப்போவே இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போனனால நான் இதில் ஆட் பண்ணல. இந்த பார்த்திங்கன்னா நான் சொன்ன நீடட் எரேசர் இது தான். அது நம்ம வந்து வளைச்சிக்கலாம், நம்ம வேணுங்கிற சைஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு கரும்பச்சை நிறத்தில் தான் இருக்கும். நம்ம வந்து அந்த பென்சில் டஸ்ட்டெல்லாம் சேர சேர பிளாக் கலரில் மாறிக்கிட்டு வருது. நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வரைஞ்சிங்கன்னா உங்களுடைய அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு இந்த வீடியோ கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் அப்லோட் பண்ண வீடியோ பார்த்து நீங்கள் வரைஞ்சிருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால தான் கமெண்ட் பண்ண சொல்கிறேன். ஒன்றுமே தெரியல. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.